இந்த போய் கொத்துட்டோம் இல்ல கோவம் இல்லங்க கொத்துற ரொம்ப ஊர்ல கும்பிடுறாங்க சில ஊர்ல கும்பிடுறது கிடையாது. எங்க ஊர் குண்டியாத்தாங்க பக்கத்துல ஆமா பூனைத்தாங்க கிராமம் இருக்கு. ஆமா அந்த கிராமத்திலே முதலிமார் இருக்காங்க. ஆமா அவங்க என்ன செய்வாங்க வீடு வாய்ப்பெல்லாம் சுத்தம் செய்து ஆமா படபாளத்தோடு சமய செய்தி 5 இலையை போட்டு போகி பண்டிகை ஐதீகத்தோடு கும்பிடுவார்கள் அந்த முதலிமார்கள். ஆமா என்ன தெரியுமா போய் வந்தா தான் எனக்கு ஒன்று வந்துருது. ஏன் என் பிள்ளைக்கு திரண்டுக்கு வந்து போய் கொத்துறோம் ஒரு 100 சாம வைக்கிறதுக்கு போர் போட்டு வச்சிருந்தாங்க. பசங்களோட சேர்ந்து போய் கொளுத்திட்டு வந்துச்சு ஊர்ல இருக்கிறவங்க 100 சாமி வைக்க. அதே மாதிரி ஒரு போர் கொத்துனா பரவாயில்ல. ஆமா ஒரு 4-5 போர் கொத்தி போச்சு. 4-5 போர் கொத்தி போச்சு. எல்லாம் ஓடி பிடிச்சிங்க என் முள்ள மாட்டிக்கிச்சு. எதுவுமே கோட்டத்தில் வைக்க வச்சிட்டாங்க. திரண்டுக்கு போந்து கம்மி இருக்க கூடாதா? ₹500 ₹5000 அவராது கட்டணும் தெரியுமா? ஆமா போட்டாங்க இங்க காலில் விட்டு தான் என்னால முடியும். காலில் வந்துட்டீங்க. அந்த பாகுமணியை உனக்காக அழைக்கின்ற தேவந்தா என்று அவளுக்கென்று நியமித்தேன். 2வது நாள் அடுத்து வரக்கூடியது பெருமங்கள். அதாவது சூரியனுக்காக அழைக்கின்றேன். வயசானவங்க நல்லா இருக்குங்க. ஆமா இந்த பள்ளியில் அதுங்களும் போல போய் விட்டு நல்லா குழந்தைக்கு மூழ்கிட்டு சௌகரியமா இருக்கும். போல அப்படி இல்லப்பா அந்த பால் ஊற்றி அந்த பொங்கல் வைத்து அதாவது கிழக்கு திசையா பொங்கல் வேணும். எங்க மகானகார மாமாட்டு கூட சொன்ன செலிம்பு எடுத்துறாரு பேர் அந்த பொங்கலை. எல்லா சின்ன காமீர் என்ன நீ காமீருக்கு பண்ணி நாய் எல்லாமே வந்து என்ன இல்லப்பா பெரிய சொல்லுவாங்க சாங்கியா ஐதிகா. அதாவது அப்படி பொங்கல்ன்ற போது பால் ஊற்றினா கிழக்கு திசையா வேணுமா? ஆமா அப்படி பொங்கி விழுந்தா அந்த குடும்பம் அது சேமா வரும் என்று பெரியவங்களுடைய வாக்கு. மொத்தமா போய் 4வது திசை விழுந்தா ஒண்ணு பொங்கல் அது நன்மை. அப்படிப்பட்ட பெரிய மங்கள் சூரியனுக்காக அழைக்கின்றேன். அடுத்து வரக்கூடியது மாட்டு மங்கள் அதை மக்களுக்காக அழைக்கின்றேன். அடுத்து வரக்கூடியது ஆடு மங்கள் கண்ணன் மங்கள் நானே ஏற்றுக் கொள்கிறேன் என்று அந்தரஜானியா சொல்லி அந்த நேரத்திலே மறைவாக என்னுடைய திருவிழா சொல்ல வேண்டாம் இருக்கிறது. இந்த திரு ஒன்று வேலை இல்லை. ருக்மணி வீட்டுக்கு போய் வரலான்னு ஒரு ஆசை. ஐயோ நானும் உன்னோட தான் இருக்கிறேன். நானும் போன வாட்டியாடு போய் வந்துடுறேன். அதாங்க நீ போய் சம்சாரித்தாங்க உனக்கு ஒரு வேலை. உன்னிடம் வந்து பகவானை யாரா பார்த்தீரா என்று கேட்டா நான் பார்க்கறது ஒரு உபகாரம் எனக்காக ஒரு உதவி. நீங்க சம்சாரத்தை பார்க்க போறீங்களா? நானும் என் போன வாட்டியாடு போய் வந்துடுறேன். போன வாட்டினா கொண்டாட்டியாண்ட வந்த வாட்டியா கொண்டாட்டி சொல்லி அதான் சம்சாரித்தாங்க. சரி போயிட்டுவா. அன்பா அழைத்து வந்து கேக்குறேன்.
போது வாய முடிங்க. இன்னைக்கு 8 நாளா எந்த என் ஜக்காத்தி வீட்டுக்கு போயிருந்தீங்க. இப்ப வந்து கண்ணுமணி கண்ணுமணி ருக்குமணி அப்படி என்று கூப்பிடுறாரு. எங்க போயிருந்தாரு? ஜக்காத்தி விட்டு போயிருந்தாரு. இப்ப வந்து கண்ணுமணி ருக்குமணி என்று கூப்பிடுறாரு. கண்ணுமணி மூக்குமணி கோவத்துல அப்படி பேசுகிறார். நல்ல வேலை கவுண்டர் மணி கொடுக்கிறாரா? மணி என்ன இருக்காரு? மணி கவுண்டரு. ஆமா கவுண்டர் மணி. ஐயா கவுண்டரா 2 நாளைக்கு நல்லா இருறா பையா. சத்தியமாக அன்பாக இருப்பேன். அன்பாக இருப்பீங்களா? தோரை பாருங்க. விஜய் அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா? தோரகை விஜயா அப்படியா? ஆமா நாதா அன்பா இருப்பேன். என் மூலம் அன்பா இருப்பீங்களா? அன்பாயே அண்டே உனக்கு என்ன கஷ்டம்? சம்சாரம் சம்சாரம் ஏண்டா ஏண்டின்னா ஏண்டான் தான் கூப்பிடுவேன். என்னங்க உங்களை என்ன அத்தா பார்த்து கத்துக்கணும். நான் என்ன பண்றது தெரியுமா? நாடகாரன்னா ஆமா துட்டு கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம். வாங்கண்ணா நீ தரப்பா கொடுக்குற விழாக்கல 200 ரூபா குத்து ஒண்ணு வாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க இரு விஷயத்து கேளு. இந்த ஒண்ணு வாங்குறேன்னா ஆமா அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு வாங்குறேன்னா மூணாயி போகுது. காயத்துல போய் 2 வாங்கி அந்த செய்யால போய் அங்க ஆணிப்பூர் ரோடுக்கா போய் வச்சு ஊத்தின்னு ஆமா போ சொல்ல ஒரு 50 ரூபாய் 60 ரூபா தான் வர பஸ் பேருக்கு இப்படியே போவேன். அதுக்கு வெளியே தான் நடத்துவேன். உள்ள போக மாட்டேன். உள்ள போனா ஏன் போக மாட்டேன்? உள்ள போனா தொடம் கட்டு எத்திரி பிரியுமோ சொல்ல முடியாது. அதெல்லாம் கூட பிரியும். ஆனா ஐயோன்னு கத்த முடியாது. ஆமா எத்து டிவி சவுண்ட் அதிகமா வச்சிருவேன். ஆனா உத வாங்கி சந்திரி படா நடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டி வெளியே வந்து இது மாதிரி போனா உதவாங்க முடியும் சொல்லிட்டு நேத்து போன பாரு வெளியே வரும்போது என்ன பண்ண நேத்து வாங்கின ரூபாய் செலவு பண்ணல மரியாதையா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனால என்ன மதிக்கலேடி இந்த 1500 ரூபான்னு கொடுத்தேன். என்ன பண்ண அப்பதான் கோவம் வந்துடுச்சு. அப்பதான் இன்னும் அதிகமா வீது அந்த துட்டு கொடுத்ததுனால தான். ஏன் வீது எதனால? அட கம்யூனிட்டி உன்னை வாந்தி பேதி தூக்கோ, உன்னை துர்க்கியம்மா தூக்கோ, உன்னை வாந்தி பேதி வந்து வாரி போவோம், உனக்கு பொல்லாத வந்து சொல்லாம வாரி போவோம், உனக்கு மாரியாத்தா குஜில வைக்கோ அப்படின்னு
இத்தனை நாளா எத்தாந்து குடுத்தியாடா நீ குடுத்தியா உங்க கையால இருந்தா நீ குடுத்த என் கையால வாங்கன்னா உதவி எட்டி எட்டி வலிக்கிறான் பகவானே போய் மரியாதை குச்சிட்டு வாடான்றா உதவி வாங்கிட்டு வந்து மன செழிக்க எவ்வளவு மனம் செழிக்க குடிக்கணுமோ குடிச்சிட்டு போனேன் நேத்து அதிகமா சாருக்கு போனோம் சாப்பாடு போட்டு யாரா சேகரா அதெல்லாம் அவர் போன காலம் போச்சு இவர் புத்த பிச்சை ஆகிட்டாரு இப்போ மொட்டை புத்த பெருமா பெரியக்கிறாரு ஆளு என்ன போட்டுதா வெளியே வந்து விழுந்து சாப்பாடு போட்டு வச்சிட்டாருனா கீழே விழுந்து சாப்பாடு என் வாயில வைக்கிறனா இல்ல என் காதுல வைக்கிறனான்னு மொத்தம் அப்படியே பொத்துன்னு விழுந்தேன் சாப்பாடு நீ தான் சாப்பிடுறியா இல்ல நாய் தான் இருக்குதான் தெரியல உன்னுடைய கதை சரி ஏதோ ஒண்ணு அது மாதிரியே வாங்கிக்கிறேன் உங்க பார்த்தா உங்க ஆட்டத்தையும் பார்த்தா உங்க குடும்பத்துல என்னைக்கு சண்டை சச்சுருவோம் சண்டை சச்சுவல்ல என்னை விட்டு பிரியக்கூடாது அன்போடு இருக்க வேண்டும் என்று ருக்மணி உரைக்கின்றார் நான் எப்படி இருப்பேன்